ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சில சமயங்களில் என்னை சுற்றி நகரும் காய் புளியங்காயா அல்லது கொய்யாக்காயா என்று இடிதாங்கிக்கே புரிவதில்லை. ஆனால் நகரும் காய் ஒவ்வொன்றிலும் கொட்டை இருக்கிறது என்பது மட்டும் கொட்டை எழுத்தில் தெரிகிறது. ஆக நகருவது காயாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, அது சனியை உருவாக்காமல் இருந்தால் சரி என்ற கொள்கை அடிப்படையில் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கிறான் இடிதாங்கி. இல்லாவிட்டால் கத்தார் தேசத்தை 4 நாடுகள் சேர்ந்து கத்தரித்து விட்டது போல இடிதாங்கியும் அத்துவிட்டு விட்டால் பொதுமக்களை யார் காப்பாற்றுவார்? ஆக மக்களை கண்ணும் கருத்துமாக வழிநடத்த வேண்டும் என்றால் கண்ணுக்கு முன்னால் தெரியும் கன்றாவிகளை எல்லாம் கண்டும் காணாததுமாக விட்டுவிட்டு தஞ்சாவூர் பொம்மைகளைப் போல தலையை ஆட்டிவிட வேண்டும். ஆனாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இடிதாங்கியின் முக்கியத்துவத்தை முந்தி சொல்லலாம் என்று முடிவெடுத்து மைக்கின் முன்னால் வந்தால் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ற அடிப்படையில் முந்தி வந்தவர்கள் மைக்கை பிடித்து நாக் அவுட் செய்து முழங்கி விடுகிறார். ஆக ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் என்ற பெயரில் இடிதாங்கியின் சீப்பை மறைத்து விட வேண்டும் என்ற முனைப்பு இருப்பதை இனியும் இடிதாங்கி சகித்து கொள்ள மாட்டார். இப்படியே போய் கொண்டிருந்தால் அணி 2ஆகி 3ஆகி மேலும் மேலும் குட்டி போட்டு கொண்டே இருந்து விடுமோ என்ற சந்தேகமும் தலையில் ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கு. ஆனாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காத்திருப்பு என்பது அவசியமாக இருக்கின்றபடியால் இன்று போய் நாளை வா என்ற அடிப்படையின் கீழ் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது காலையில் கல் தோசை பல்லை பரிசோதிக்கும் என்றால் மாலையில் மசால் தோசை பல்லின் நுனியில் மல்லுக்கு நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. ஆக பொறுத்தால் பூமி ஆளலாம் என்ற விதியின் கீழ் அவகாசத்தை கொடுத்துவிட்டு உருமீன் வரும் வரைக்கும் உரிமை கொண்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு இடிதாங்கி வந்தது. அதிகாரத்தை அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள், நாற்காலியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ற கொள்கை அடிப்படையில் கம்மென்று இருந்து விட்டாலும் பச்சை கொடி அசைப்பதில் மட்டும் எந்தவித இடைஞ்சல் இருக்காது என்பதால் பார்ப்பதற்கு இடிதாங்கி இன்னமும் பச்சை பிள்ளையை போல இருப்பதாக எல்லோரும் சொல்லுகிறார். அதனால்தான் நதிகள் இணைய வேண்டும், அணைகள் நிரம்ப வேண்டும், கருவேல மரங்கள் கருக வேண்டும், கருமத்த மாடு கதற வேண்டும் என்றில்லாமல் அணிகள் இணைய வேண்டும் என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் உயரிய கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.